ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்று பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் ஆனந்த நிலையும் கண்டிப்பாக ஏற்படும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/3/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் பங்குனி 13வது நாள், ராம நவமி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி நவமி மதியம் 12:52 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம், மாலை 5:48 வரை. மரண யோகம், சித்த மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகார வெள்ளம். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரம் கேட்டை மூலம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குடும்ப தோஷம் நீங்க. இன்று பெரும்பாலான குடும்பங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஓயாத சண்டை, பிணக்குகள், மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை என இருந்து வருகிறது. இதற்கு காரணம் திருமண பொருத்தத்தில் உள்ள வசிய பொருத்தம் இல்லாதது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது வசிய பொருத்தம் சேர்த்து பார்க்க வேண்டும். வசிய பொருத்தம் இல்லாத ஆண் பெண் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்பட்டு குடும்ப தோஷமாக மாறிவிடுகிறது. பிரிவினை வரை சென்று விடுகிறது. குடும்பத்தில் காரணம் இல்லாத சண்டை மற்றும் கருத்து வேறுபாடுகள் வரும் தம்பதியர் தங்களுக்கு வசிய பொருத்தம் இல்லை என்பதை அறியலாம். கணவர் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கவும் சண்டை வராமல் இருக்கவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அவர்கள் மகிழ்ச்சி அடையலாம். முதலாவது பரிகாரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, நன்மை, மங்களம் ஆகியவற்றை தரக்கூடிய துர்க்கை அம்மன். எனவே குடும்ப ஒற்றுமை இல்லாத தம்பதியர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்திலே காலை 10:30 12 மணிக்குள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் குடும்ப தோஷம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். கருத்து வேறுபாடு இல்லாத வாழ்க்கை வாழலாம். தம்பதியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இரண்டாவது பரிகாரம், துர்க்கை அம்மனை நேரில் சென்று வழிபட முடியாதவர் தங்கள் வீட்டிலே எலுமிச்சம்பழம் நெய் போட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். துர்க்கை அம்மனை மனதில் தியானித்துக் கொள்ள வேண்டும். இதனை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகளை வீட்டிலே வழிபட்டு வர குடும்பத்தில் சந்தோஷம் பெறும். நாளை தினம் ஆயுள்
ஜோதிட தோஷம் நீங்க அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரங்கள், பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. மேலும் ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழி நடத்துகின்ற அற்புதமான பகுதி இந்த பகுதி தான். நாம் நேற்றைய தினம் யாராருக்கெல்லாம் திருமணம் காலதாமதமாய் நடக்கும், யாராருக்கெல்லாம் இல்லறத்திலே பிரச்சனை இருக்கும், யாராருக்கு மனைவியினுடைய உடல் நலம் பாதிக்கும் என்பதையெல்லாம் இன்று தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆண் ஜாதகத்தில் 7 சூரியன், சனி, செவ்வாய், கேது ஆகவே 4 பேரும் கூடியிருக்க திருமணம் நடப்பதில்லை அல்லது 45 வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும். பெண் 4 பாவகிரகங்கள் 7 அல்லது 8 இருந்தால் காலதாமதமான திருமணம் நடைபெறும். பருவ வயதில் மோசமான தசாபுத்தி நடைபெற்றிருக்க பிரச்சனையின்றி வாழ காலதாமதமான திருமணம் நடைபெறும். 2ஆம் இடமும் 7ஆம் இடங்களில் எந்த கிரகங்களும் இன்றி அதன் அதிபர்கள் பலம் பெற்றிருக்க ஜாதகர் வசதியாய் நிம்மதியாய் வாழ்வார். சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது பலரோ சிலரோ 2இல் 7 நிற்க இல்லற வாழ்க்கையில் இன்பம் இருப்பது இல்லை. சுக்கிரன் 7 நிற்க பெண் ஜாதகத்திலே திருமணம் தாமதம், தடை நடைபெறும் அல்லது நிம்மதி இல்லாத வாழ்க்கை அமையும். லக்னத்தில் 7வது வீட்டிலோ அல்லது ராகுவோ கேதுவோ நின்றார் இல்லறத்திலே பிரச்சனை. சுக்கிரனோடு ராகு கேது கூடியிருக்க இல்லறத்திலே பிரச்சனை. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்க ஆண்களுக்கு இல்லறத்தில் பிரச்சனை. 7ஆம் அதிபர் 6லே மறைந்திருக்க மனைவி நோயாளியாக இருப்பார். 7இல் ராகு கேது நிற்க மனைவியின் உடல் நலம் பாதிக்கப்படும். 7இல் அசுபர் நின்று மோசமான கோச்சாரம் தசாபுத்தி நடைபெற்றிருக்க தாமத திருமணம் நடைபெறும். நாளை தினம் திருமணம் தடைபடுதல் எவ்விதமாக, அதற்கு எந்தெந்த தோஷங்கள் எல்லாம் இடையூறாக இருக்கிறது என்பதை நாளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மேஷ ராசிக்கு செல்லுகின்ற சுக்கிரனால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிப்பு. வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் மிகவும் முக்கியமான கிரகமாய் கருதப்படுகின்றார். அசுரர்களின் குருவாக அறியப்படும் இவர் செல்வம், செழிப்பு, காதல், அழகு மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை குறிக்கும் கிரகமாய் பார்க்கப்படுகிறார். வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் மிகவும் முக்கியமான கிரகமாய் கருதப்படுகிறார். அசுரர்களின் குருவாக அறியப்படும் இவர் செல்வம், செழிப்பு, காதல், அழகு மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை குறிக்கின்ற கிரகமாய் பார்க்கப்படுகின்றார். ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் அதிபதியான சுக்கிரன் பொதுவாக ஒரு ராசி சுமார் 26 நாட்கள் வரை தங்கி பின்னர் அடுத்த ராசிக்கு செல்கின்றார். சுக்கிரன் தனது நிலையை மாற்றும் பொழுது அதன் தாக்கம் அனைத்து 12 ராசிகள் வாழ்க்கையிலும் ஓரளவு வரை பிரதிபலிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. தற்பொழுது சுக்கிரன் மீன ராசியிலே பயணித்து வருகிறார். இது சுக்கிரனின் உச்ச ராசியாக கருதப்படுகிறது. இந்த நிலையிலே இருந்து மார்ச் 26ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்குள் நுழைய உள்ளார். மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் என்பதால் இந்த பயிற்சி பல ராசிகளின் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. வேத நாட்காட்டியின்படி மார்ச் 26ஆம் தேதி மேஷ ராசிக்குள் நுழையும் சுக்கிரன் ஏப்ரல் 19 வரை அங்கேயே இருப்பார். இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர் குறிப்பாக நிதி, தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 11வது வீட்டுக்கு செல்ல இருப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி நிதி நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் காணலாம். வெளிநாட்டில் வேலை செய்பவருக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். முதலீடுகளில் இருந்து அந்த லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உண்டாகும் காலமாய் இது அமையலாம். உடல் நலம் சீராக இருந்து மன அழுத்தம் குறையும் வாய்ப்பு இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி 9வது வீட்டில் நடப்பதால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு அதிகரிக்கக்கூடும். தொழில் செய்த உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வணிகம் செய்து வருபவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைத்து வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த காலத்தில் பணத்தை சேமிக்கவும் முடியும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவி வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5வது வீட்டில் செல்ல இருப்பதால் பல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். படைப்பாற்றல் மற்றும் திறமைகள் வெளிப்படும். தொழில் புதிய திட்டங்கள் நல்ல நிதி பலனை தரக்கூடும். வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். மாணவர்கள் படிப்பிலே நல்லதொரு முன்னேற்றத்தை காணலாம்.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்போர் சாதகமான காலமாக இருக்கலாம். முதலீடுகள் இருந்து லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பொருத்தமான வரன் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. அதனால் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியும் பராபர என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் கடைசி பகுதி, 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் விளக்கமாகும் இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணவரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். தோழிகளுடன் சுமூகமாய் பேசி பழகுவது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணவரத்து திருப்திகரமாய் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணவரத்து திருப்தியாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். தோழிகளுடன் சுமூகமாய் பேசி பழகுவது நல்லது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பண வரத்து திருப்தியாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. காரிய வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர், பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்து இன்று புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்து கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. காரிய வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும். தலைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களுடன் சுமூகமாய் அனுசரித்து போவது நல்லது. காரிய வெற்றி உண்டாகும். குடும்ப கவலை தீரும். கடின உழைப்பும் மனோதைரியமும் அதிகரிக்கும். மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களுடன் சுமூகமாய் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த காரிய வெற்றி உண்டாகும். குடும்ப கவலை தீரும். கடின உழைப்பும் மனோதைரியமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர் பாலினத்தரால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நேரிடும். பண வரத்து கூடும். இந்நலத்தில் திடீர் கோபம் உண்டாகலாம். காரிய வெற்றி உண்டாகும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தரால் லாபம் கிடைக்கக்கூடும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்கள் உதவி செய்ய நேரிடும். பண வரத்து கூடும். இந்நலத்தில் திடீர் கோபம் உண்டாகலாம். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்த காரிய வெற்றி உண்டாகும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவர்கள் கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இன்னும் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர் சில விஷயங்களை தவறாய் புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும். வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை எல்லாம் நல்லபடியாய் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும்.
கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும், மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும், பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும், உறவினர் வழியிலே நல்ல பலன்களை பெறுவீர்கள், நண்பர்களால் தொந்தரவு ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும், பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும், உறவினர் வழியிலே நல்ல பலன்களை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம், கவனம் தேவை. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்தால் வீண் அலைச்சல் உண்டாகலாம், காரிய வெற்றி, பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் குறையும், பழைய பாக்கிகள் வசூலாகும், சக கலைஞர்கள் மூலம் சாமர்த்தியம் நன்மை ஏற்படும், சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம், காரிய வெற்றி, பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த கலைத்துறையினருக்கு இருந்து வந்த போட்டிகள் குறையும், பழைய பாக்கிகள் வசூலாகும், சக கலைஞர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள், உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும், எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும், தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் கிடைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாய் முடியும், பணவரத்து அதிகரிக்கும், தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நேர்மையாய் சிறப்பான பணிகளை செய்து பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த உயர் பதிவுகள் கிடைக்கக்கூடும், எல்லா வகையில் நன்மை ஏற்படும், தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் கிடைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாய் முடியும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த பணவரத்து அதிகரிக்கும், தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை காண்பீர்கள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சனை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சித்தர்கள் மகான்களுடைய வழிபாடுகளும் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுவல். இன்று கற்பனை வளமும் கலை ஆர்வமும் அதிகரிக்கும், நட்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள், விருப்பங்கள் கைகூடும், பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள், காரியங்கள் அனுகூலம் உண்டாகும், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், மனதில் தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கற்பனை வளமும் கலை ஆர்வமும் அதிகரிக்கும், நட்புக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த விருப்பங்கள் கைகூடும், பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள், காரிய அனுகூலம் உண்டாகும். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், மனதில் தைரியம் உண்டாகும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலம். இன்று பணவரத்து குறையும், வாழ்க்கையின் துணை உடல் நலத்திலே கவனம் தேவை, தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையும் செய்யும் முன்பு அதை பற்றி அதிகம் யோசிப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பணவரத்து குறையும், வாழ்க்கையின் துணை உடல் நலத்திலே கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தால் திடீர் பண தேவை ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையும் செய்யும் முன்பு அதை பற்றி அதிகமாக யோசிப்பார்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சிலருக்கு புதிய வேலை கிடைக்கலாம், குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும், பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும், உறவினர் வகையிலே செலவுகள் ஏற்படலாம், நண்பர்களாக இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சிலருக்கு புதிய வேலை கிடைக்கலாம், குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும், பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர் வகையிலே செலவுகள் ஏற்படலாம், நண்பர்களாக இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த
பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.